குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா நிலைப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும் மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால் இருக்குது. மொத்தம் வந்துட்டு 4 டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால். ஒன்று எஸ் ஆர்பிட்டால், இன்னொன்று பி, இன்னொன்று டி, இன்னொன்று எஃப் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எஸ் ஆர்பிட்டாலில் மட்டும் மேக்ஸிமமே 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். அதனால ஒரே ஒரு பாசிபிள் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. என்னது ஸ்பெரிக்கல் சேஃப்னு சொல்லியிருப்பாங்க. இதே பிடிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆர்பிட்டாலில் மொத்தம் 6 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். மொத்தம் எத்தனை பாசிபிள் ஸ்ட்ரக்சர் எத்தனை ஆர்பிட்டால் இருக்குன்னா 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றிலையும் 2 எலக்ட்ரான் அப்படின்ற கான்செப்டில். டி ஆர்பிட்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். எத்தனை ஓரியன்டேஷன் பாசிபிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா 5. சரிங்களா? அதனால மொத்தம் 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். அதே கான்செப்ட் தான் எப்படியும் மொத்தம் 14 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். மொத்தம் எத்தனை பாசிபிள் ஸ்ட்ரக்சர் இருக்கும்னா 7 இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கான்செப்ட் வச்சு என்ன சொல்கிறாங்க, ஸ்டெபிலிட்டி அப்படின்றது சொல்கிறாங்க. அதாவது எக்ஸப்ட் எஸ் ஆர்பிட்டால் பிடிஎஃப் ஆர்பிட்டால்ஸில் ஹாஃப் ஃபில்டாக இருந்தாலோ, ஹாஃப் ஃபில்டுன்னு என்ன தான் 6 எலக்ட்ரான் இருக்கணும் மொத்தம், அதில் ஹாஃப் ஃபில்டுனா 3 எலக்ட்ரான்ஸ். டி ஆர்பிட்டாலில் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், அதில் ஹாஃப் ஃபில்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா 5. எஃப் ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் 14 இருக்கணும், அதில் ஹாஃப் ஃபில்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா 7. இந்த மாதிரி கான்செப்ட், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருந்ததுன்னா எஃப் ஆர்பிட்டாலில் 7 எலக்ட்ரான்ஸோ இல்லை 14 எலக்ட்ரான்ஸோ, டியில் 10 எலக்ட்ரான்ஸோ இல்லை 5 எலக்ட்ரான்ஸோ இருந்ததுன்னா அதெல்லாம் மோர் ஸ்டேபிள். இல்லை பி ஆர்பிட்டாலில் 6 கம்ப்ளீட்லி ஃபில்டு இல்லைனா 3 அப்படின்னு இருந்ததுன்னா இதெல்லாம் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அந்த கான்செப்டை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹாஃப் ஃபில்டு அண்ட் கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ். The exactly half filled and completely filled orbitals have greater stability than other partially filled configuration in the degenerate orbitals. This can be explained on the basis of symmetry and exchange energy. இதை எதை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா? சிமெட்ரி. வாட் இஸ் மீன் பை சிமெட்ரி? எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், குரோமியம் ஹேஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். உங்களுக்கு தெரியும் குரோமியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அட்டாமிக் நம்பர் என்னப்பா 24. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனீங்கன்னா குரோமியத்துக்கு ஆர்கான் வரைக்கும் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன், நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் எழுதிடலாம். ஆர்கான் 18 முடிஞ்சிருச்சு. இது எப்படி எதிர்பார்ப்பீங்க? 4s2 3d4ன்னு எதிர்பார்ப்பீங்க. இது என்ன பண்ணிக்கிறோம், இங்கே உள்ள எலக்ட்ரான்ஸை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அப்போ இந்த கான்ஃபிகரேஷன் வராது. இது தப்பு. அப்போ குரோமியம் 24க்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா ஆர்கான் 18 4s1 3d5 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள ஒரு எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா? 4s2ல உள்ள எலக்ட்ரான் 3d ஆர்பிட்டாலுக்கு, 4s ஆர்பிட்டாலில் உள்ள ஒரு எலக்ட்ரான் 3d ஆர்பிட்டாலுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னப்பா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், குரோமியம் ஹேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது 3d5 4s1 not 3d4 4s2 due to symmetrical distribution and exchange energy of d electrons. சரிங்களா? இதுக்கு பேர் தான் சிமெட்ரி அல்லது எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிறோம் பிகாஸ் ஆஃப் என்ன காரணப்பா? ஸ்டெபிலிட்டி. இதே கான்செப்டை தான் இங்கே எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க? சரிங்களா? ஸ்டெபிலிட்டி பிகாஸ் இதே கான்செப்டை தான் காப்பரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. காப்பரோட அட்டாமிக் நம்பர் 29. இதுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆர்கான் வந்துட்டு என்னது 18 4s2 3d9 அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி அப்படின்ற கான்செப்டில் 4s ஆர்பிட்டால் உள்ள ஒரு எலக்ட்ரான் 3d ஆர்பிட்டாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அப்போ என்ன வந்துடும், காப்பர் 29 ஆர்கான் 4s1 3d10 அப்படின்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கிறோம். இந்த இது கிடையாது. 4s1 3d10 அப்படின்ற கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இதை தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சிமெட்ரி அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு தெரியும், 2 பக்கட்டும் சமமாக இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்ற மாதிரி நீங்கள் கையை வச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரெண்டும் என்னது சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இல்லைன்னா கையை நீங்கள் 2 உள்ளங்கையும் நீங்கள் சாமி கும்பிட்ற மாதிரி வச்சுட்டு அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி விரித்து வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சிமெட்ரி கிடச்சிரும். சரிங்களா? சிமெட்ரி லீட்ஸ் டு ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிமெட்ரி எதுக்கு தலைமை வகிக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்டெபிலிட்டிக்கு காரணமாக இருக்கும். The half filled and full filled configuration have symmetrical distributions of electrons and hence they are more stable than unsymmetrical configuration. அதான் பி ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். அதில் half filled இருந்தால் 3 எலக்ட்ரான்ஸ், ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்குது சார், அப்போ சிமெட்ரி. இதே டி ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் 10 எலக்ட்ரான் இருக்கும். அப்படி இருந்தாலோ இல்லை 5 எலக்ட்ரான்ஸ் இருந்தாலோ சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதே கான்செப்ட் தான் எஃப் ஆர்பிட்டாலில் மொத்தம் 14 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். 14 இருந்தாலோ இல்லை அதில் ஹாஃப் ஃபில்டு 7 இருந்தாலோ அது வந்துட்டு என்னது மோர் ஸ்டேபிள் சிமெட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னு தெரியும், ஹாஃப் ஃபில்டு அண்ட் ஃபுல் ஃபில்டு பிடிஎஃப் ஆர்பிட்டால்ஸ்
The degenerate orbitals such as px, py, bz have equal energy and their orientation in space are different as shown figure. Due to the symmetrical distributions of shielding of one electron and other is relatively small, and hence the electrons are attracted more strongly by the nucleus and it increases the stability. சரிங்களா? ஏன்னா p ஆர்பிட்டாலுக்கு மொத்தம் 3 சேஃப் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஒன்று px, இன்னொன்று py, இன்னொன்று pz. அதை தான் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பிஎக்ஸ், பிஒய், பிஇசட் அப்படின்றது எல்லாமே என்னது ஈக்குவல் எனர்ஜி. இது மூணுக்குமே சேம் எனர்ஜி தான் இருக்கும். ஷீல்டிங் அப்போ வந்துட்டு இந்த ஷீல்டிங்னு என்னதுப்பா மறைத்தல். இந்த ஷீல்டிங் ஆஃப் ஒன் எலக்ட்ரான் ஆன் அதர் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்மால். இங்கே பாருங்கள் சிமெட்ரியில் இருக்கிறதுனால 6 எலக்ட்ரானுமே அதோட ஓரியன்டேஷனில் கரெக்டாக இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அதனால் இந்த நியூக்ளியஸ்லேருந்து எல்லா பக்கட்டும் என்ன ஆகும், கரெக்டாக அந்த நியூக்ளியஸ் வந்துட்டு நியூக்ளியஸில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அந்த பாசிட்டிவ் சார்ஜ் எல்லா பக்கட்டும் கரெக்டாக அந்த என்ன சொல்ல அட்ராக்ஷனை செலுத்தும். அந்த ப்ளஸ்ஸு இது எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு என்ன சார்ஜ் மைனஸு. நியூக்ளியஸில் என்ன சார்ஜ் இருக்கும்ப்பா ப்ளஸ் சார்ஜ். இந்த ப்ளஸ்ஸு எல்லா பக்கட்டுமே பிஎக்ஸ் ஆர்பிட்டாலுக்கு சரி, பிஒய் ஆர்பிட்டாலுக்கு சரி, பிஇசட் ஆர்பிட்டாலுக்கு சரி, எல்லா பக்கட்டுமே அந்த என்ன சொல்ல அந்த அட்ராக்ஷனை கரெக்டாக இது பண்ணும். ரொம்ப அந்த ஷீல்டிங் மறைத்தல் விளைவு ரொம்ப பாதிக்காது. ஒரு எலக்ட்ரான் மேலே மட்டும் அந்த என்ன சொல்ல அட்ராக்ஷனை செலுத்திட்டு மற்ற எலக்ட்ரானுக்கு அந்த அட்ராக்ஷனே இல்லாமல் இருக்காது. And hence electrons are attracted more strongly by the nucleus and increases the stability. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இந்த நியூக்ளியஸ்னால உட்கவரப்படும். சரிங்களா? அதனால வந்துட்டு இந்த ப்ளஸ் மைனஸ் அப்படின்றது வந்துட்டு என்னது மோர் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் மைனஸ் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் தான். சரிங்களா? இஃப் 2 or more electrons with the same spin are present in a degenerate orbitals, there is a possibility for exchanging their positions. During exchange process, the energy is released and the released energy is called exchange energy. சரிங்களா? டூரிங் த எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் நடக்கும்போது சரிங்களா, எக்ஸ்சேஞ்சுன்னு இப்போ இங்கே உள்ள எலக்ட்ரான் இங்கே போகிறது, இங்கே உள்ள எலக்ட்ரான் இங்கே போகிறது, அடுத்த எலக்ட்ரான் இங்கே போகிறது, இப்படி மாறி மாறி அமையும் போது கண்டிப்பாக என்ன ஆகுமா எனர்ஜி ரிலீஸ் ஆகுமா. இந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகிறதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. இஃப் 2 or more electrons with the same spin are present in degenerate orbitals, there is possibility of exchange their positions. எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு என்ன புரியும். அப்போ அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது கண்டிப்பாக எனர்ஜி ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த ரிலீஸ் ஆகிற எனர்ஜிக்கு பேர் என்ன சொல்கிறாங்க எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இஃப் மோர் நம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் பாசிபிள் மோர் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜிஸ் ரிலீஸ்டு. சரிங்களா? எத்தனை எக்ஸ்சேஞ்ச் பாசிபிளோ அதை பொறுத்து தான் நம்ம என்ன சொல்ல முடியும் மோர் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அப்படின்ற கான்செப்டை சொல்ல முடியும். இப் மோர் நம்பர் ஆஃப் exchanges are possible, more exchange energies are released. More number of exchanges are possible only in case of half filled and full filled orbital configurations. சரிங்களா? அதாவது half filled என்னப்பா 5 அல்லது 10, 5 அல்லது 10 எது டி ஆர்பிட்டால் இருந்தால், இதே பி ஆர்பிட்டால் இருந்தால் 3 அல்லது 6, எஃப் ஆர்பிட்டாலாக இருந்தால் 7 அல்லது 14. இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் ஹாஃப் ஃபில்டு அல்லது கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன்ஸ் இருந்தால் அதில் தான் மோர் நம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் பாசிபிள். அதனால் மோர் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜிஸ் ரிலீஸ்டு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி இஃப் 2 or more electrons with the same spin are present in degenerate orbitals, there is possibility of exchange their positions. During the exchange process, exchange energy is released. அதே சொன்னதை தான் திரும்ப சொல்லியிருக்காங்க. அண்ட் இது released energy is called என்னது exchange energy. இது ஃபுல்லாக நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இஃப் மோர் நம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் பாசிபிள் மோர் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு. மோர் நம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் பாசிபிள் ஒன்லி இன் தி கேஸ் ஆஃப் half filled and full filled configurations. அதே தான் திரும்ப சொல்லியாச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் குரோமியம் உங்களுக்கு தெரியும். குரோமியத்தோட அட்டாமிக் நம்பர் 24 அப்படின்றது தெரியும். சரிங்களா? அதில் வந்துட்டு ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன் அது ஆர்கான் 3d5 4s1. 3d ஆர்பிட்டல் இஸ் half filled and there are 10 possible exchanges. 10 on the other hand only 6 are possible for 3d4 4s2 கான்ஃபிகரேஷன். இப்போ இந்த இடத்துல இதுதான் ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன். எதுப்பா 3d5 4s1ல தான் என்னது ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன். இதில் எத்தனை எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி பாசிபிளா 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3d ஆர்பிட்டல்ஸ் half filled 10 பாசிபிள் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் பாசிபிள். இதே வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குறது 3d4 4s2ன்னு, இது வந்துட்டு பார்சியலி ஃபில்டு 3d4, இது 3d5ன்றது
ஹாஃப் ஃபில்டு இப்படி இருக்கிறதுனால இதில் 6 எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜிஸ் ஆர் பாசிபிள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ஃபார் ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இஸ் மோர் த இன்க்ரீசஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஹாஃப் ஃபில்டு 3D ஆர்பிட்டால்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ 5 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்க மாதிரி நம்ம 3D5 கான்ஃபிகரேஷனுக்கு வச்சுக்கோம். 3D5 கான்ஃபிகரேஷனுக்கு 3D5 அப்போ இதில் வந்துட்டு டி ஆர்பிட்டாலில் ஹாஃப் ஃபில்டு இருக்குது. அப்போ இங்கே உள்ள எலக்ட்ரான்ஸ் இங்கே போயிடும் அந்த மாதிரி, சரிங்களா? இங்கே உள்ள எலக்ட்ரான்ஸ் இங்கே போயிடும், அடுத்து இங்கே உள்ள எலக்ட்ரான்ஸ் இங்கே போயிடும், அடுத்து இங்கே உள்ள எலக்ட்ரான்ஸ். அப்போ எத்தனை எக்ஸ்சேஞ்ச் பாசிபிள்? 4. அதுக்கடுத்து இந்த எலக்ட்ரானை நம்ம மாற்றி சொன்னோம்னா இங்கே உள்ள எலக்ட்ரான் இங்கே போயிடும், இங்கே உள்ள எலக்ட்ரான் இங்கே போயிடும். இப்படி எக்ஸ்சேஞ்ச் மாற்றி நம்ம ஒரு அமைச்சிங்கன்னா 3. அடுத்து இங்கே உள்ள எலக்ட்ரான்ஸ் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 2. அடுத்து இங்கே உள்ள எலக்ட்ரான்ஸ் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, பேர் பண்ணி பார்க்கணும், இப்படி இருக்கிறத இப்படி மாற்றி பார்க்கணும், சரிங்களா? அப்போ ஒரே ஒரு பாசிபிள் மட்டும் இருக்கும். அப்போ இங்கே 4 5 இருந்தால் அதுக்கு 4 பாசிபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4 இருந்தால் அதுக்கு 3 பாசிபிள், 3 இருந்தால் 2 பாசிபிள், 2 இருந்தால் 1. அந்த மாதிரி மொத்தம் டோட்டல் ஓவரால் எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்சஸ் எவ்வளவு? 10. அப்போ 3D5 கான்ஃபிகரேஷனில் எத்தனை எக்ஸ்சேஞ்ச் பாசிபிள்? 10. இதே 3D4க்கு பாருங்களே, 3D4னா மொத்தம் 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். இதே என்ன கான்ஃபிகரேஷன்ப்பா? 3D4 நம்ம எதிர்பார்க்குறது, ஆனால் இருக்கிறது அப்படி இருக்கும். 3D5 தான் எதிர்பார்க்குறது. அப்போ 4னா இங்கே உள்ள எலக்ட்ரான்ஸ் இங்கே வரும், அப்போ இங்கே ஒரு இது, அப்போ அடுத்து இங்கே உள்ளது இங்கே வரும், இங்கே உள்ளது இங்கே வரும். அப்போ 4ல் எத்தனை பாசிபிள்? 3. அப்போ 3 எலக்ட்ரான்ஸ்க்கு நீங்கள் மீன் பண்ணிங்கன்னா 2, 2 எலக்ட்ரானுக்கு மீன் பண்ணிங்கன்னா 1. அப்போ மொத்தம் எத்தனை எக்ஸ்சேஞ்ச் பாசிபிள்? 3 + 2 + 1 எவ்வளோப்பா? 6. அப்போ 3D4ல் 6 எக்ஸ்சேஞ்ச் இஸ் பாசிபிள். 3D5ல் மொத்தம் எத்தனை எக்ஸ்சேஞ்ச் பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க? 10 பாசிபிள். அதனால D5 கான்ஃபிகரேஷன் வந்துட்டு மோர் ஸ்டேபிள். ஏன்னா லாட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி இஸ் பேசிஸ் ஆஃப் ஹண்ட் ரூல். ஹண்ட் ரூல் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? எப்போ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு பேரிங் டஸ் நாட் அக்யூர் அன்டில் ஆல் த ஆர்பிட்டால்ஸ் கண்டைன்ஸ் 1 எலக்ட்ரான் ஈச், சரிங்களா? பேரிங் வந்துட்டு எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லா ஆர்பிட்டாலையும் ஒவ்வொரு எலக்ட்ரான் உட்காந்த பின்னாடி தான் பேரிங் நடக்கும். விச் அலோஸ் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி. திஸ் எலக்ட்ரான் பேரிங் இஸ் பாசிபிள் ஒன்லி வென் ஆல் டிஜெனர் ஆர்பிட்டால் கண்டைன்ஸ் 1 எலக்ட்ரான் ஈச். அதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு கான்செப்ட், ஸ்டெபிலிட்டி கான்செப்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்லையும் கேட்டிருக்கேன், விச் இஸ் த ஸ்டெப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நிக்கல் 2+ ஆர் Fe3+ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிக்கல் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2+ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நிக்கலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு 2 எலக்ட்ரானை இழந்து வச்சிடணும். அப்போ எந்தது? இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு அட்டாமிக் நம்பர் 28. இதுக்கு எழுதுனீங்கன்னா ஆர்கான் என்ன எழுதுவீங்கப்பா? 18. 4s2 3D 8ன்னு இருக்கும், ரைட்டாப்பா? ஏன்னா 18 20 28, ஏன்னா அட்டாமிக் நம்பர் 28 அப்படின்றனால. இப்போ நிக்கல் 2+ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், நிக்கல் 2+. அப்போ இட் லாஸஸ் 2 எலக்ட்ரான். அப்போ என்ன இருக்கணும்? 3D 8 கான்ஃபிகரேஷன் மட்டும் இருக்கும், ரைட்டுங்களா? ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? Fe3+. இப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மட்டும் நான் வச்சுக்கோங்க. நிக்கல் 2+க்கு என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வருது ஃபைனலாக? 3 ஆர்கானை விட்டுருங்க, 3D 8 மட்டும் வருது. இப்போ ஃபெரிக் 3+க்கு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபெரிக் அப்படின்னு சொன்னால் அட்டாமிக் நம்பர் 26. ஃபெரிக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர்கான் 18 4s2 3D 6, ரைட்டாப்பா? 18 20 26 அந்த கான்ஃபிகரேஷனில் இருக்குது. அப்போ ஃபெரிக் 3+ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெரிக் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 3+. அப்போ இட் லாஸஸ் 3 எலக்ட்ரான்ஸ் இன் மீனிங். அப்போ 4s ஆர்பிட்டால் உள்ள 2 எலக்ட்ரானையும் 3D ஆர்பிட்டாலில் இருந்து நீங்கள் ஒரு எலக்ட்ரானையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கும்? 3D5 கான்ஃபிகரேஷன் இருக்கும். அப்போ டி ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குங்க? 5 எலக்ட்ரான்ஸ். அப்போ இது என்னது? ஹாஃப் ஃபில்டு. இங்கே டி ஆர்பிட்டால்ஸ் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இது பார்சியலி ஃபில்டு. இதில் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு லெஸர் நம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்னது? லெஸ் ஸ்டேபிள். இங்கே ஹையர் நம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். D5 கான்ஃபிகரேஷனில் எத்தனை எக்ஸ்சேஞ்ச் பாசிபிள்னு நம்ம குரோமியத்தில் பார்த்தோம், 10 எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் எனர்ஜிஸ் பாசிபிள். அப்போ லாட் ஆஃப் ரிலீஸ்டு, ஹையர் ஸ்டெபிலிட்டி. அப்போ எதுப்பா மோர் ஸ்டேபிள்? ஃபெரிக் 3+ அப்படின்றத நீங்கள் 1 மார்க் கொஸ்டினில் 2 மார்க் கொஸ்டினில் ரீசன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் நடத்தலை, ஸ்கார்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் மட்டும். நான் அடுத்த கிளாஸில் அதை வீடியோவாக கொடுக்குறேன். செகண்ட் லெசன் ஓவர். தேங்க்யூ.